Taste the Daily. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒப்பந்த பணிகளை முறையாக வழங்காமல் திமுக நிர்வாகிகள் அராஜகத்தில் ஈடுபடுவதாக திமுக பிரமுகர் குற்றம் சாட்டியுள்ளார். குருவர அள்ளி கிராமத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகி அன்பழகன் என்பவருக்கு ஒப்பந்த பணிகள் வழங்காமலும் அவர் அளிக்கும் ஒப்பந்த புள்ளி மனுவை இணையதளத்தில் இருந்து நீக்கிவிடுவதாகவும் கூறப்படுகிறது. திமுக மாவட்ட செயலாளர் பழனியப்பன் கடத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் நெப்போலியன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பணிகள் சட்டப்படி நடைபெறுவதில்லை என்பதற்கு திமுக பிரமுகரின் குற்றச்சாட்டே சாட்சியாக அமைந்துள்ளது. நான் உழைச்சி நான் இந்த கட்சியில் 50 வருஷமாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு நயா பைசா கூட உதவி எதுவும் இல்லை. தொடர்ந்து இந்த கிழக்கு ஒன்றிய செயலர் நெப்போலியன் பேச்சு கேட்டுக்கொண்டு இந்த மாவட்ட செயலர் பழனியப்பன் அவர்களும் மிக கடுமையாக எங்களெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க. ஒரே ஒரு திமுககாரன் கூட யாரும் பலன் அடையலை. சென்னையை அடுத்த மணலி புதுநகரில் மதுபோதையில் 5 வயது சிறுமியை கடத்திய இளைஞர் பிடிபட்டார். வடிவுடையம்மன் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 வயது சிறுமி மாயமானதால் அவரது பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். சிறுமியை தேடிய நிலையில் முரளி என்பவர் அழைத்துச் சென்றதாக அங்குள்ளவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் முரளியின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது சிறுமி அழுது கொண்டிருந்த நிலையில் மதுபோதையில் முரளி இருந்துள்ளார். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த முரளி பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் கடத்தப்படுவது தொடர்கதையாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மத்திய அரசை கண்டித்து திமுக உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் அறிவித்திருந்த நிலையில் பேருந்து, ஆட்டோக்கள் வழக்கம் போல் இயங்கியது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக திமுக கூட்டணி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் அறிவித்திருந்தது. ஆனால் வழக்கம் போல் வாகனங்கள் இயங்கிய நிலையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சி தொழிலாளர் விரோத போக்கு அம்பலப்பட்டுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பசு விட்டு ஆட்டோ தொழிலே நாசமாக நத்தப்பாலாக ஆகிட்டாங்க. இவங்களுடைய சுயநலத்துக்காக இருக்கப்பட்ட தொழிலாளிகள் எல்லாத்தையும் சாவடிக்கிறாங்க. இதான் ஒன்று. ரெண்டாவது பிஜேபி மேலிடம், அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீ தமிழ்நாடு அரசு, நீங்கள் தான் கவர்மெண்ட் நடத்துகிறீங்க, நீங்கள் தான் தொழிற்சங்கத்துக்கு நீங்கள் தான் எல்லாமும் உதவிகளும் நீங்கள் தான் செஞ்சே ஆகணும். நெல்லையில் இருந்து சென்னை புறப்பட்ட வந்தே பாரத் ரயிலின் ஏசி இயந்திரத்தில் இருந்து புகை மூட்டம் வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. காலை 6 மணிக்கு புறப்பட்ட வந்தே பாரத் ரயில் திருச்சி நோக்கி தாமரைப்பட்டி அருகே சென்றபோது ஏசி இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டு புகை மூட்டம் ஏற்பட்டது. இதையடுத்து நடுவழியில் நிறுத்தப்பட்ட நிலையில் ஏசி இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டு 30 நிமிட தாமதத்திற்கு பிறகு வந்தே பாரத் ரயில் புறப்பட்டது. புகை மூட்டம் ஏற்பட்ட பெட்டியில் இருந்து மற்றொரு பெட்டிக்கு மாறிய பயணிகள் ரயிலை நிறுத்துமாறு பயத்துடன் கூறியது வீடியோவாக வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏசி ஆஃப் பண்ண சொல்லுங்க.